கடலூர் மாவட்ட 9 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள், செயல் வீரர்கள், வீராங்கனைகள் கூட்டம் நெய்வேலியில் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்வதற்காக கலந்து கொண்டேன். இப்போது சென்னை நோக்கி செல்கிறேன். சொல்லுங்கள். வேற கூட்டணிக்காக அறிவிப்புலாம் விரைவில் சொல்கிறோம். இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் முடிவடைந்த பிறகு சொல்லுவோம். கடலூர் மாவட்டம் மக்கள் எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு? கடலூர் மாவட்டம் மக்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி தான் இருக்கு? ஏற்கனவே ஆண்ட பழனிசாமி ஆட்சியில் நடைபெற்ற முறைகேடு, ஊழலால் மக்கள் கோபப்பட்டு திமுக திருந்தி இருக்குன்னு ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க. தேர்தல் வாக்குறுதிங்கிற பேரில் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த 33 மாதங்களில் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லைன்னு அனைத்து தரப்பு மக்களும் போராடுறாங்க. உங்களுக்கு தெரியும், விவசாயிகளாக இருந்தோம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், இன்றைக்கி கூட மாற்றுத்திறனாளிகள் அங்கே கோரிக்கைக்காக போராடி அவங்களெல்லாம் காவல்துறை வைத்து எப்படியெல்லாம் கைது செய்கிறாங்கன்னு தெரியும். இன்றைக்கு ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. இதில் திமுக நினைக்குது கூட்டணி பலம் இருக்குது, எதிர்கட்சி எல்லாம் பிரிவுபட்டுருக்காங்க, பிரிஞ்சு நிற்கிறாங்க, அதனால் மக்களை ஏமாற்றி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துடலாம் நினைக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள். ஒரு திமுக வீழ்த்துகின்ற ஒரு கூட்டணி, மக்கள் விரும்புகின்ற ஏற்றுக்கொள்கின்ற கூட்டணி அமையும். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வீழ்த்தப்படும். அவரும் சேர்ந்து தானே அரசியல் ரீதியாக வருங்காலத்தில் பயணிப்போம். ஏற்கனவே முடிவெடுத்து தானே போகிறோம். வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் எதுவுமே நிறைவேற்றப்படுவதா மக்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்தாண்டி எப்படி சார் இருக்கும்? அதுதான் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் இந்த தேர்தலில் தெரியும். ஓகே சார். சரி, நன்றி.